வணக்கம் மக்களே. தாவேகா தனி பெரும் கட்சியாக 108 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் கூட ஜெயிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக இப்போதைக்கு தனி பெரும்பான்மை தாவேகா தான் பெற்றிருக்கு. டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா 59, அதாவது டிஎம்கே மட்டும் கூட்டணி இல்லாமல் டிஎம்கே 59 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே அவங்க மட்டும் 47 தொகுதி ஜெயிச்சு இப்போ 3வது இடத்துல இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களோட தோல்வி தான் இப்போ பெரிய அளவில் பார்க்கப்படுது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. டிஎம்கேவோட தலைவரும் ஸ்டாலின் அவர்கள் தான். இவங்க கொளத்தூர் தொகுதியில் இப்போது தோல்வியை அடைஞ்சிருக்காங்க. இது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அலங்கோலமான ஆட்சி மட்டுமல்ல, இவங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே கண்டுக்கவே இல்லை. இவங்களுடைய விளம்பர மாடல், குடும்ப அரசியல், அதாவது அடுத்து இப்போ இவர் ஆட்சியில் இருந்தார். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னே தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஆனால் அப்போது என்ன ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கவே இல்லை. அடுத்து வர்ற 2026 தேர்தலை எப்படி ஜெயிக்கலாம், இது நான் சொல்கிறது 1.5 வருஷத்துக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேர்தல் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 1.5 வருஷத்துக்கு முன்னே அவங்க அடுத்த வெற்றின்னு இதை பற்றி மட்டும்தான் பேசினாங்களே தவிர, இப்போ கொடுத்த வெற்றிக்காக நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும், ஒரு பாலியல் குற்றமோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். அதை விட்டுட்டு அதை அப்படியே மீடியா காட்டாமல் மறைக்கிறதும், சோஷியல் மீடியா இல்லை அப்படின்னா இப்போ நடந்த விஷயங்கள் நிறைய விஷயத்த இந்த கவர்மெண்ட் மறைச்சிருக்கும். ஆனால் சோஷியல் மீடியா காலம் இது, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே என்னென்ன நடக்குதோ அப் டு டேட் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்போ இவங்க அதை மறைக்க தான் பார்த்தாங்க. அதாவது மீடியா, நியூஸ் சேனல் எல்லாமே ஒரு பாலியல் குற்றமோ ஏதோ ஒரு அடிதடியோ நடந்துச்சுன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிறத தான் காமிச்சாங்களே தவிர, இது நடந்துச்சு, இதுக்கு முதலமைச்சர் சார்பாக இது ஆக்ஷன் எடுத்தாங்கங்கிறத இவங்க தெரிவிக்கவே இல்லை. இந்த ஒரு கோவம் சென்னையில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே, அதாவது 2 தொகுதி, ஒன்று சேப்பாக்கம், ஒன்று துறைமுகம், 2 தொகுதியை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே தாவேகா தான் ஜெயிச்சிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் மக்கள் தாவேகாவை பெரும் அளவில் நம்பியிருக்காங்க. அதுக்கு காரணம் ஸ்டாலின் ஆட்சி மேலே இருந்த கோபம், விஜயை பிடிச்சி போட்டவங்க பாதி அப்படின்னா எனக்கு டிஎம்கேவும் வேணாம் ஏடிஎம்கேவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்தவங்க. அது போக இந்த டிஎம்கே ஆட்சி மேலே இருந்த கோபத்தெல்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. விஜயை பிடிச்சி சினிமாக்காருங்கிறத தாண்டி இவங்க மேலே இருந்த கோபம் எல்லாமே விஜய்க்கு ஓட்டாக மாறி அவரை இப்போ ஒரு தலைவராக மாற்றிருக்கு. முதலமைச்சராகவும் அவர் பொறுப்பேற்க போகிறாங்க. 108 தொகுதி சான்ஸே இல்லை. கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் இதை அவங்க சாதிச்சு பெரிய விஷயம். இது மிகப்பெரிய சாதனையும் கூட. இந்தியாவிலே எந்த ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்காங்களே தவிர மற்றபடி 2 வருஷத்தில் எந்த ஒரு கட்சியுமே இந்த அளவுக்கு ரீச் ஆனதே கிடையாது. ஆட்சியை பிடிக்க போகிறதும் கிடையாது, இல்லைங்களா? பர்சன்டேஜ் வைஸும் ரொம்ப அதிகமாக எடுத்திருக்காங்க. இப்போ இது ரொம்பவே ஹாட்ரிக் வெற்றி. இன்றைக்கி நிலைமையில் இன்னும் பெரும்பான்மை கிடைக்கல. காங்கிரஸ் கூட்டணி வைப்பாங்க, மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி வைப்பாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது நமக்கு தெரிய வரலை. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.